இன்னைக்கு கரண்ட் அடுப்பில் தாங்க சமைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காகவே நைட்டு பிளான் பண்ணி கொஞ்சம் நேரமாக எந்திரிச்சேன். நேற்று ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே கேஸ் தீர்ந்துருச்சிங்க. சிலிண்டர் கொண்டு வர அண்ணாவுக்கு கால் பண்ணி கேட்டேன். அம்மா நாளைக்கு தாம்மா கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு உடனே ஃப்ரெண்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அடுப்பு இருந்துச்சு. அதை வாங்கிட்டு வந்துட்டு அதிலே சமைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேங்க. 2 பர்னர் இருக்கும் போதே நமக்கு வந்து சமைக்க டைம் பத்தாது. இப்போ வந்து ஒரு அடுப்பில் எப்படி சமைக்க போகிறோமோ தெரியல நினச்சிட்டு இருந்தேன். அதுக்காகவே பிளான் பண்ணி காலையில் கொஞ்சம் நேரமாக இருந்துச்சு. சாதம்லாம் அடுப்பில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜெய்குட்டி, அம்மா எனக்கு தூக்கம் வருது, காலையில் நேரமாக எழுப்பிடுங்க, காலையில் எழுந்திரிச்சு படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு படுத்துட்டான். நானும் 4 மணிலேருந்து அலாரத்தை வச்சு எழுப்பி எனக்கே சலிச்சு போச்சுங்க. 1 மணி நேரமாக கத்தி கடைசி 5 மணிக்கு எந்திரிச்சு பையன் படிக்க ஆரம்பித்தான். ஜெய்குட்டி தூங்கணும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அவனை லேஸில் எழுப்ப முடியாது. அதனால தான் நைட்டே எவ்வளோ ஹோம்ஒர்க் இருந்தாலும் முடிச்சிடுன்னு சொல்லிவிடுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சாப்பாடு, ரசம், கீரை பொரியல் செஞ்சுருந்தேன். சரி கொஞ்சம் டைம் இருக்குல்ல, அதோட கூட கொஞ்சம் முட்டை வறுத்து கொடுத்தலான்னு வணக்கி கொடுத்துட்டேங்க. இன்றைக்கி காலையில் வேலை இப்படி தாங்க போச்சு.